ஒடிஷாவில் இருக்கக்கூடிய இந்த கோயிலை தமிழ் மன்னர் தான் கட்டினாரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் இந்த கோபுரத்தோட நிழல் வந்து அந்த கோயிலுக்குள்ளே படவே படாதான். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு கோயில் இருக்குது. அது எதுன்னு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து பெங்களூர் டு ஒடிஷாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நம்மளை காரில் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணி ஒரு சில இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு நேராக பூரியில் வந்து ஒரு சூப்பரான ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணிட்டோம். இன்னைக்கு 2வது நாள் காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பூரியில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் கோயிலை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கார் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருந்தது. காரில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்பவே பக்கம் தான், பீச் ஓரத்துலேயே அந்த கோயில் வந்து இருக்குது. காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம ஒன்று நடந்து போனோம், இல்லைனா ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து நம்ம போகலாம். ஆட்டோ ரிக்ஷாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா 1 வேக்கு வந்து கேட்டாங்க. ஸோ அதுவுமே அந்த கார் டிரைவரே நம்மளுக்கு பேரம் பேசி விட்டுட்டாரு. நம்மளால் நடக்க முடியும் அப்படின்னா நடந்து போகலாம், ஆனால் கொஞ்சம் லாங்கு தான், டைமும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து போயிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சூப்பரான தெரு இருக்கும். அந்த நெரிசலில் ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறது வேறு மாதிரி ஒரு ஃபீலோடு போவோம். அப்படி நம்ம போகும்போதே அந்த கோயிலோட கோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்மியமாக வந்து நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு, இந்த ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய பல பேரோட கனவு இந்த கோயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊர் ராமேஸ்வரம் எப்படியோ, ஆந்திராவில் திருப்பதி எப்படியோ, அதே மாதிரி தான் இந்த பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலும் வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் தான். இப்போ இந்த கோயிலோட மெயின் கேட் வந்து இதுதான். ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்யூவில் நின்று நம்ம போய் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே லேட் ஆகிடும். ஸோ நம்ம எப்படி சீக்கிரமாக போய் சுற்றி பார்க்கலான்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் மொத்தம் 4 கேட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கேட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மொத்தம் 4 பக்கமும் 4 கேட்டு வந்து இருக்குது. ஒவ்வொரு கேட்டுக்கும் கேட் ஆஃப் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மெயின் கேட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து சிங்கம் தான் வந்து கேட் ஆஃப் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கேட்டு இருக்கு இல்லையா நம்ம உள்ளே போகிறதுக்கு, அந்த இடத்துல சிங்கத்தோட சிலைகள் வந்து 2 சைடும் வந்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சவுத் சைடில் வந்து குதிரையோட சிலை, வெஸ்ட்டில் வந்து புலியோட சிலை, நார்த் சைடில் வந்து யானையோட சிலைன்னு சொல்லிட்டு கேட் ஆஃப் சிம்பிள்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். நம்ம உள்ளே போகிற இடத்துல 2 சைடும் இந்த சிலையை வந்து வச்சுருப்பாங்க. கூடவே இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் ஒரு மதில் சுவர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள் சைடு ஒரு மதில் சுவர் மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம் பண்ண போகிற ஜெகநாதர் டெம்பிள் வந்து இருக்குது. இது தவிர சின்ன கோயில் வந்து உள்ளவே இருக்குது. அப்புறம் இந்த ஒரு சில தோட்டங்கள், மண்டபம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உள்ளே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுத் கேட்டில் தான் உள்ளே போக போகிறோம். ஏன்னா அந்த பக்கம் கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கைடும் அந்த சைடு தான் வந்து நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போனார். அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த லாக்கர் ரூம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய செருப்பு, மொபைலு அது எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே இந்த இடத்துல வச்சுட்டு போகலாம். ஒரு பேக் தருவாங்க, அது உள்ளே வச்சு நம்மளுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்து இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போக முடியும். அதுக்காக தான் வந்து நானும் நின்றுட்டுருக்கேன். அது எல்லாமே நம்ம செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வந்து உள்ளே போயிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் சூப்பராக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். ஸோ நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேமரா, மொபைல் எதுவுமே அலோடு இல்லை. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு போயிட்டோம். அதனால் வந்து இல்லைனா கூட உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத் கேட் வழியாக கொஞ்சம் அப்படியே நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோம்னா வெளியே மெயின் கேட்டில் இருந்து உள்ளோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான க்யூ வந்து நின்றுட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன அந்த என்ன சொல்கிறது கேட் மாதிரி போட்டு அங்கங்கே கொஞ்சம் பேராக வந்து உள்ளே ப்ராப்பராக போய் சாமி கும்பிட்றதுக்காக வந்து எல்லாரையும் உள்ளே அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எப்படியோ உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா மொத்தம், அதாவது மற்ற கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அதாவது சிவன், பார்வதி, முருகர், இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் இந்த கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி வந்து 2 பிரதர் ஒரு தங்கச்சி வந்து உள்ளே இருக்காங்க. அதை தான் வந்து நம்ம பார்த்தோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு அதாவது விநாயகர் கோயில் இருக்குது, சிவன் ஆலயம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சின்ன கோயிலை சுற்றியே இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளுக்கு அந்த கைடு வந்து, அதாவது பண்டித் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொண்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிருவார். இந்த ஜெகநாதர் டெம்பிள் பொறுத்தவரையிலையும் ஏகப்பட்ட ஆச்சரியங்கள், மர்மங்கள் நிறைந்த ஒரு கோயில் அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சோழர் மன்னர்களில் ஒருவரான ஆனந்தவர்மன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு.
அதாவது கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட சேர்ந்து யசோதை, பலராமன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அண்ணன் தம்பி தங்கைன்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த மூலஸ்தானத்துல வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி வேற எங்கேயும் நம்மளால பார்க்க முடியாது. அதே மாதிரி உள்ள மூலஸ்தானத்துள்ள நம்ம போனோம் இல்லையா, அங்க வந்து இந்த மரக்கட்டையில செஞ்ச ஏகப்பட்ட சிலைகள் வந்து அங்கங்க வச்சிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லைங்க, அந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சிலைகள் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து எதில் தெரியுமா செய்யறாங்க, நம்மளுடைய அந்த வேப்ப மரத்துல தான் வந்து அந்த சிலைகளை வந்து செய்யறாங்க. இது மட்டும் கிடையாது, கிருஷ்ணரோட இதயம் வந்து இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்பப்படுறது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை புதுசாக இந்த சிலைகளை வந்து செஞ்சு அங்கே வந்து வைக்கிறாங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்து நம்ம எப்படி வந்து மெய் சிலுக்கிறோம், இந்த கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் விழாத அளவுக்கு எந்த அளவுக்கு பார்த்து கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த கோயிலோட அந்த நிழல் வந்து எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே வந்து அந்த நிழல் விழாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு அதிசயமும் கூட, அந்த கொடி மரத்தில் வந்து கொடி ஏற்றுவாங்க. ஸோ கொடி ஏற்றும் போது காற்று எந்த திசை அடிக்குதோ அதுக்கு எதிர் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி பறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம ராமேஸ்வரம் போகிறோம் அப்படின்னா அங்கே எப்படி நம்ம தீர்த்தத்தில் குளிக்கிறதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் போய் புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு புண்ணியஸ்தலம். அந்த மாதிரி தான் இந்த கோயிலில் கண்ணு தெரியாதவங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூடவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர் திருவிழா வந்து நடக்கும். அதுவும் வெகு விமர்சையாக வந்து நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் அந்த தேர் திருவிழா நடக்கும்போது இந்த இடத்துல வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே ஏகப்பட்ட மர்ம அறைகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த கோயில் பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுக்கு வந்து அடுத்த இடங்களுக்கு போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறதுனால இந்த கோயில் உள்ளே போய் நம்ம வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். நம்ம ட்ராவல்ஸ் மூலமாக போனதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. உள்ளே நம்மளுக்கு ஒரு பண்டிதர் இருந்தார், அவர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு வந்து சுற்றி காமிச்சு வெளியே கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த தெருவு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்கும். அதாவது இந்த கோயிலோட மெயின் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த தெரு இருக்குது. இந்த தெருவில் நிறைய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்வீட் வந்து இருக்கும். ஸோ நிறைய கடைகளில் இதே ஸ்வீட் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம திருப்பதியில் எப்படி லட்டு வந்து பிரசாதமாக தராங்களோ அதே மாதிரி தான் இந்த ஸ்வீட்டை கோயிலுக்கு உள்ளே வந்து நம்மளுக்கு பிரசாதமாக வந்து தருவாங்க, அதாவது விற்பனை பண்ணுவாங்க. அந்த ஸ்வீட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு வித்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தேவை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வாங்கிட்டு வரலாம். நாங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டு சேம் அதே ஆட்டோ ரிக்ஷாலேயே வந்து நாங்கள் எங்கேருந்து கிளம்பணுமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே கார் நம்மளுக்கு வந்து ரெடியாக இருந்தது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையும் டிராவல் லிங்க் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு டிராவல் ஏஜென்சி தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து பெங்களூர் டு புவனேஸ்வருக்கு புக் பண்ணிட்டோம். அவங்க லேண்ட் பேக்கேஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபாய் ஒருத்தருக்கு வந்து பேக்கேஜ் வந்து சொன்னாங்க. அதில் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் ட்ராப்பு, 2 நைட் வந்து இந்த பூரியில் ஸ்டே, பூரியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் கூட்டுன்னு போய் சுற்றி காமிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பக்காவாக நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த கோயில் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டிராவல் லிங்க் ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.